ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் உயிரே உன்னை தேடி அத்தியாயம் 10. அவனுக்கு ஹோட்டலில் ஃபோன் உண்டு. எனவே 2-3 நாட்களுக்கு ஒரு முறை நிறைமதி அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாள். பெரும்பாலும் மச்சான், எனக்கு புது சுடிதார் வேணும், புது செப்பல் வேணும், வண்டி ரிப்பேர் பண்ணணும், இப்படி ஏதாவது சொல்லி அவனிடம் பணம் வாங்குவாள். அவன் சம்பாதிக்கும் பணத்தில் பாதியை மாதந்தோறும் வாங்கி விடுவாள், மீதியை செமஸ்டர் ஃபீஸ் கட்ட என்று வாங்கி விடுவாள். அவனுக்கும் சம்பாதிக்கும் பணத்தை முழுதாக இவளுக்கே செலவு செய்தான். காதல் மயக்கத்தில் தனக்கென்று எதையுமே அவன் வைத்து கொள்ளவில்லை. அவனுடன் வேலை செய்த சிலர், இப்படி செய்யாதடா, உனக்குன்னு ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணாத என்றார்கள். இவனும் சில சமயம் அவளிடம், மதி, போன மாதம் தானே பிறந்த நாளைக்கு 2 புது சுடிதாரும் ஒரு சேலையும் வாங்கினேன், அதுக்குள்ளே இந்த மாதமும் எதுக்கு புது சுடிதாரு என்று கேட்டான். அவ்வளவுதான். என்ன மச்சான், நான் என்ன உன்கிட்ட தங்கமும் வைரமுமா கேட்டேன்? அட்லீஸ்ட் கட்டிக்கிற துணிதானே கேட்டேன். இதை கூட எனக்கு வாங்கி கொடுக்க முடியாத நீ எப்படி என்னை வச்சு காப்பாற்ற முடியும் என்றாள். சேச்சே, நான் அதுக்கு சொல்லலை, எதுக்கு புதுசுன்னு கேட்டேன். மாதம் 30 நாள் இருக்குது, தினம் ஒரு ட்ரெஸ் போட வேண்டாமா? போட்டதையே திரும்ப திரும்ப காலேஜுக்கு போட முடியுமா என்றாள். இது என்னடா வம்பா போச்சு? அப்போ வருஷத்துக்கு 364 நாளைக்கும் 364 ட்ரெஸ் வேணுமா? ஆத்தாடி என்று மனதிற்குள் அலறினான். வெளியே சொல்லத்தான் அவனால் முடியலை. மேலும் கடன் வாங்கி அவளுக்கு செலவு செய்தான். ஒரு வழியாக அவள் படித்து முடித்து விட்டாள். கவர்மெண்ட் வேலை வேணும்னா கோச்சிங் சென்டர் போய் படிக்கணும் என்றாள். அவனுக்கு பெரிதாக அதில் விருப்பம் இல்லை. முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் படி என்றான். அது முடியாது மச்சான், கல்யாணமான பிறகு வெளியே போய் தங்கி படிக்கிறது கஷ்டம். அதனால் முதல்ல கோச்சிங் சென்டர் போய் படித்து வேலை வாங்கணும், அப்புறம்தான் கல்யாணம் எல்லாம் என்றாள். மாமா எதிலுமே தலையிடுவது இல்லை. அவன் வீட்டிற்கு போகும்போது வா என்பார், அவ்வளவுதான். அத்தையும் நிறைமதியும் தான் பேசுவார்கள். திருமணத்திற்கு பிறகு என்றால் மனைவி என்ற உரிமையோடு எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எதுக்குடா இவ்வளவு செலவு பண்ணுற என்று சில உறவுகளும் சொல்லத்தான் செய்தார்கள். அவனுக்கும் சிறிது தடுமாற்றம்தான். ஆனால் யாருக்கு செய்கிறோம்? வருங்கால மனைவிக்குத்தானே என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டான். நிறைய பணம் கட்டி வெளியூரில் கோச்சிங் கிளாஸில் சேர்ந்தாள். ஹாஸ்டலில் தங்கினாள். படிக்க கோச்சிங் சென்டருக்கு பணம் கட்டினான். பிறகு அவளுக்கு ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டினான். முதல் வருடம் அவள் பாஸாகவில்லை, தோற்றுவிட்டாள். அழுதவளை அவன்தான் தேற்றி திரும்ப படிக்க வைத்தான். ஆக 2 வருடம் அவள் படித்து தேர்வில் வெற்றி பெற்றாள். ஒரு வழியாக அவளுக்கு அரசு வேலை கிடைத்தது. இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாகத்தான் இருந்தது. ஒரு சமையல்காரனின் மனைவி அரசு அதிகாரி என்று கேட்கவே அவனுக்கு பெருமையாக இருந்தது. உடனே திருமணம் பண்ண முடியாது, முதல் 1 வருடம் லீவு அதிகம் போட முடியாது, அதனால் 1 வருடம் போகட்டும் என்றார்கள். சரி என்றான். அடுத்த 6 மாதத்தில் நீ வேலை செய்யும் ஊருக்கே அவளுக்கு வேலையை இடமாற்றம் செய்யணும். அதற்கு சம்பந்தப்பட்ட அந்த துறை அமைச்சருக்கு லஞ்சம் கொடுக்கணும் என்று ஒரு பெரிய தொகையை மொத்தமாக கேட்க, அவனால் அந்த தொகையை வெளியே கடனாக கேட்க முடியலை. எனவே தன் வீட்டையும் நிலத்து பத்திரத்தையும் மாமாவிடம் கொடுத்து அடமானம் வச்சு பணம் வாங்கிக்கங்க, நான் அதை திருப்பிக்கிறேன் என்று கொடுத்தான். மாமாவும் அடமான பத்திரத்தில் இவனிடம் கையெழுத்து வாங்கி கொண்டார். அடுத்து 8 மாதங்கள் கழிந்த பிறகும் திருமணம் பற்றி யாருமே பேசலை. இப்போதெல்லாம் நிறைமதி அவனுக்கு ஃபோன் பண்ணுறதே இல்லை. இவனாக கூப்பிட்டாலும் ஃபோனை எடுக்க மாட்டாள். எடுத்தாலும் வேலை இருக்கு என்று 2 வார்த்தை பேசிவிட்டு வைத்து விடுவாள். இவனுக்கு ஒன்றுமே புரியலை. அவள் ஊரில் இல்லை என்பதால் இவனும் சொந்த ஊருக்கு போய் 1 வருடத்திற்கு மேலேயே ஆகிவிட்டது. மேலும் 4 மாதங்கள் கழிந்தது. ஏதோ சரியில்லை என்று இவனுக்கு தோன்ற ஊருக்கு சென்றான். அங்கே வீட்டிற்கு போன போதுதான் முதல் அதிர்ச்சி காத்திருந்தது. அவன் வீட்டில் வேறு யாரோ இருந்தார்கள். இவன் போய் நிற்க, யார் நீங்க என்று கேட்க, நான் தான் உங்களை கேட்கணும், யார் நீங்க, என் வீட்டில் ஏன் இருக்கீங்க என்று கேட்க, என்னது உங்கள் வீடா? இது எங்கள் வீடுங்க, இந்த வீட்டை நாங்கள் வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு என்றார்கள். யார்கிட்ட இருந்து வாங்கினீங்க என்று கேட்க, அவன் மாமாவின் பெயரை சொல்ல அவனுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்தது.
வீட்டை அடமானம் வைத்து பணம் வாங்கிக்கத்தானே சொன்னேன். மாமா எப்படி வீட்டை விற்கலாம், அதுவும் எனக்கு தெரியாமல், என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்று அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. அந்த கோபத்துடன் மாமாவின் வீட்டிற்கு சென்றான். அங்கே அவனுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. மாமாவின் வீட்டில் மைக் செட் அலறியது. கல்யாண வீடு கலகலத்தது. இவனுக்கு ஏதோ சரியில்லை என்று அடி வயிற்றில் கிளி பரவியது. வீட்டிற்குள் வந்த இவனை பார்த்ததும் உறவுக்காரர்கள் இவனை பாவமாக பார்த்தார்கள். உறவுக்கார மாமா ஒருத்தர், பாடா பூபதி, காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் கொண்டு போன கதையா இப்படி ஆகி போச்சே, அதுக்குத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன், கல்யாணம் பண்ணின பிறகு எது வேண்டுமானாலும் பண்ணுன்னு. இப்போ பாரு, நாங்கள் நினச்ச மாதிரியே ஆகிப்போச்சு என்றார் அவர். ஆனால் அவர் சொன்னதை நம்பக்கூட முடியலை. நிறைமதிக்கு கல்யாணமா, அதுவும் நான் இல்லாமலா என்று அவன் மனம் அடித்து கொண்டது. இன்னொரு பெரியம்மா முறை பெண் வந்து, என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு பொண்ணை விட்டு கொடுத்துட்ட, அவளை மாதிரி படித்த கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாப்பிள்ளை பெண் கேட்டு வரவும் அவளுக்கு நான் பொருத்தமில்ல, அந்த மாப்பிள்ளை தான் பொருத்தமாக இருக்கும், கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டியாமே. நீயே சொன்ன பிறகு நாங்கள் என்னத்தடா சொல்ல முடியும், என்னமோ உன் தலையெழுத்து, அவளுக்கு உழைச்சி கொட்டணும்னு இருந்திருக்கும் போல என்று தலையில் அடித்து கொண்டார். பக்கத்து அறையில் கலகலவென சிரிப்பு சத்தம் கேட்க எட்டி பார்த்தான். அலங்காரம் பண்ணிக்கொண்ட நிறைமதி தோழிகளுடன் கலகலவென்று பேசி சிரித்து கொண்டு இருந்தாள். அவளின் சந்தோஷம் பூரிப்பு முகத்தில் மின்னியது. அப்ப இவ என்னை காதலிக்கலையா, அப்புறம் ஏன் என்கிட்ட இத்தனை வருடம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னா? யார், அவளா சொன்னா? எப்போவாவது கல்யாணம் பற்றி அவள் உன்கிட்ட பேசினாளா என்று அவன் மனசாட்சி கேட்க, அவ பேசினது இல்லைதான், ஆனால் அவ முன்னாடி அத்தை எத்தனை முறை கல்யாணத்தை பற்றி பேசி இருக்காங்களே, அப்போ எல்லாம் அவ பேசாம தானே கேட்டுக்கிட்டு இருந்தா. என்னை பிடிக்கலைன்னா அப்பவே சொல்லியிருக்கலாமே. எப்படி சொல்லுவா, அவளுக்கு உன் பணம் வேண்டுமே என்று அவன் மூளை சொல்ல, பணத்துக்காகவா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்தினா என்று நினைத்த போதே அவனுக்கு கோபம் வந்தது. இவன் வந்ததை பார்த்த மாமாவும் அத்தையும் ஓடி வந்தார்கள். அவனை கண்டதும், என்னப்பா கல்யாணத்துக்கு வந்தியா, வா வா, என்னமோ நீ தான் நிறைமதிக்கு நான் பொருத்தம் இல்லை, அந்த மாப்பிள்ளை தான் பொருத்தம், அப்படி பொருத்தமாக இருப்பார், கட்டி வைங்கன்னு சொன்னேன். எங்களுக்கும் மனசே கேட்கல. நீ தான் படிக்க வச்ச, வேலை வாங்குறதுக்காக வீட்டையும் நிலத்தையும் விற்று பணம் கொடுத்தாய், எல்லாம் பண்ணிட்டு இப்போ வேண்டாம்னு விட்டு கொடுத்துட்டியே, என்ன பண்ணுறது என்று அத்தை போலியாக கண்கலங்க அவனுக்கு அவர்களின் சாமர்த்தியத்தில் வாயடைத்து போனது. எப்படி பொய் சொல்லி நாடகமாடி என்னையும் ஏமாற்றி சொந்தக்காரர்களையும் ஏமாற்றி, அடேங்கப்பா என்று தான் தோன்றியது. இவர்களை விட அம்மாவின் பேச்சு குரல் கேட்டு வெளியே வந்த நிறைமதி செய்ததுதான் அவன் மூச்சை ஒரு நிமிடம் நிறுத்தியது. அறையை விட்டு வெளியே வந்த நிறைமதி ஒரு நிமிடம் இவனை கண்டதும் திகைத்தாலும் அடுத்த நொடி சமாளித்து கொண்டு, வாங்க மச்சான் என்றவள் அவன் கால்களில் விழுந்து கும்பிட்டு, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மச்சான் என்றாள். ஆத்தாடி, இவ அவர்களை விட நடிக்கிறாளே என்றுதான் அவன் மூச்சே ஒரு நொடி நின்று மீண்டும் வந்தது. அவன் எதுவும் பேசாமல் விலகி சென்றான். சொந்தக்காரர்களுக்கு சந்தேகம் வந்தது. அவனை சூழ்ந்து கொள்ள அவன் மாமா அத்தைக்கு பக்கென்று இருந்தது. ஐயோ, இவன் வாயை திறந்தால் உண்மை வெளியே வந்துருமே, இவன் எப்படி சரியா இன்னைக்குன்னு வந்தான், நாளை ஒரு நாள் கழித்து வந்திருந்தா என் மகளுக்கு கல்யாணமே ஆகியிருக்கும், இவனால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சொந்த பந்தம் கூடி இருக்கு, இவன் பொண்ணை எனக்கு தான் கட்டி வைக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுறது? மற்ற சொந்தக்காரங்க எல்லாம் இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறது என்று தடுமாறியவர்கள் அவளுடைய தம்பிகள் 2 பேரும் அவளிடம் வர, டேய், அவனை எப்படியாவது கூட்டி போய் வெளியே வச்சு உசுறு மட்டும்தான் இருக்கணும், சரியா? குறைஞ்சது 1 மாதமாவது அவன் எந்திரிச்சு நடக்க முடியாதபடி பண்ணுங்க, 5000 தர்றேன் தண்ணி குடிக்க என்றாள். சொல்லிட்டாயில, செஞ்சிடறோம். நல்ல வேலை, எங்களுக்கு கொடுக்காத பொண்ணை இவனுக்கு கொடுத்துருவியோன்னு பார்த்தோம், விடு, இவனை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றவர்கள் பூபதியிடம் வந்து
பங்காளி இங்கே வாயே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றவர்கள் அவனை அப்படியே தள்ளி கொண்டு போக, டேய் எங்கேடா இவனை கூட்டிக்கிட்டு போற என்று ஒருத்தர் கேட்க, சும்மாதான் இப்போ வந்துடுவார் பங்காளி என்று அவனை பிடிவாதமாக பைக்கில் ஏற்றி 2 ஊர் தள்ளி சென்றவர்கள் ஒரு தோப்பில் நிறுத்தி, என்னடா பங்காளி, நீ கஷ்டப்பட்டு தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு பாதுகாத்து வளர்த்து இளநியை வெட்டி இப்படி இறக்கி வெட்டி இப்படி ரெடியான போது இளநீ வேற யாரு வைக்க போயிருச்சேன்னு சோகமாக இருக்கா பங்காளி? இப்படி தான் எங்களுக்கும் இருந்துச்சு. நாங்கள் குடிகாரனுங்க, ஊரை சுற்றுறோம்னு எங்கள் அக்கா எங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சமையல் வேலை பார்க்குற உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிருச்சு. அப்படி பொண்ணு கொடுக்க போகிறேன்னு சொன்னப்போ எங்களுக்கும் இப்படித்தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, மகளுக்கு நாங்கள் பொருத்தம் இல்லைன்னு என் அக்கா சொல்லிருச்சு. உன்னை எனக்கு பொருத்தம் இல்லைன்னு என் அக்கா மக சொல்லிட்டா. அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன முழிக்கிற பங்காளி, இது லவ் மேரேஜ் என்றதும் அவன் அதிர்ந்து போய் பார்க்க, என்ன அப்படி பார்க்குற, உன்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இந்த மாப்பிள்ளைய லவ் பண்ணினே இருக்கா. உன்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இந்த மாப்பிள்ளைய லவ் பண்ணி இருக்கிறா அவன். 2 பேரும் ஒன்றா தான் கோச்சிங் சென்டரில் படிச்சிருக்கிறாங்க. பையன் நல்ல வசதியான வீட்டு பையன், குடும்பம் நல்ல குடும்பம். முதல்ல ஃப்ரெண்டாக பழகி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இவ அவன்கிட்ட காதல் சொல்லி இருக்கா. அவன் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டான். முதல்ல அவனுக்கு தான் வேலை கிடச்சி போயிட்டான். இவ அழுதுருக்கிறா. அப்புறம் நீ தான் கதின்னு விட்டுட்டா. இவளுக்கு வேலை கிடச்சி போனதும் 2 பேருக்குமே ஒரே இடத்துல வேலை. அப்புறம் என்ன, அவனும் இவ காதலை ஏற்றுக்கிட்டான். ஆனால் அவங்க நல்ல வசதியான குடும்பம். அவங்க அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி சீரு நகை எல்லாம் வேணும்னு அவன் அம்மா சொல்லிட்டாங்க. நகை சீர் செய்ய இவங்க கிட்ட பணம் ஏது? அதுதான் உன்னை ஏமாற்றி, அதாவது உன் வீட்டையும் நிலத்தையும் அடமானம் வைக்க சொல்லி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினாங்களே, அது வீட்டை விற்க உன் மாமாவுக்கு பவர் எழுதி கொடுத்த பத்திரம். உன்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி உன் வீட்டையும் நிலத்தையும் விற்றுத்தான் மகளுக்கு நகை சீரு கல்யாண செலவு எல்லாம் பண்ணுறாங்க. உன்னோட சொந்தக்காரனுங்க பொண்ணை அவனுக்கு தானே கட்டுறதா சொல்லி படிக்க வச்சான். இப்போ என்ன வேறு இடத்துல கட்டுறீங்க அப்படின்னு கேட்டவர்களிடம், நீயே வேண்டாம்னு சொல்லிட்டாயின்னு, நீயே அவளை வேண்டாம்னு சொல்லிட்டதா சொல்லி வாயை அடைச்சிட்டாங்க. இப்போ உன்னை அடித்து கை கால்களை உடைக்க எங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. என்ன பண்ணுறது, அக்கா மகளை கட்டிக்க முடியலேங்கிற சோகம் ஒரு பக்கம் இருக்குது. அதை தணிக்க தாக சாந்திக்கு காசும் கிடச்சிருக்கு. நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது என்றார்கள்.